நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்றைக்கு திருமந்திரத்தில் பாயிரம் 9 பாடல் 103. இதில் மும்மூர்த்திகளின் முறைமையை பற்றி இந்த மந்திரத்தில் திருமூலர் குறிப்பிடுகின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 பணிகளை செய்யக்கூடிய மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இதைத்தான் ஆங்கில வார்த்தை காட் என்பது கூட இதிலிருந்து பிறந்ததுதான். ஜெனரேஷன், ஓரியன்டேஷன், டிஸ்ட்ரக்ஷன், இதனுடைய முதல் எழுத்தான GOD என்பதனுடைய சுருக்கம்தான் காட், கடவுள் என்ற வார்த்தை பிறந்ததாக நாம் அறிகிறோம். எனவே இந்த மும்மூர்த்திகளின் முறைமையை பற்றி இந்த பாடல் 103 திருமூலர் குறிப்பிடுகின்றார். அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், அளவியல் காலமும் நாளும் உணரில், தளர்விலன் சங்கரன் தன்னடியார் சொல், அளவில் பெருமை அறி அயர்க்கு ஆமே. அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், அளவியல் காலமும் நாளும் உணரில், தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல், அளவில் பெருமை அறி அயர்க்கு ஆமே. அதாவது இந்த உயிர்கள், இந்த நம்முடைய மனித வாழ்க்கை என்பது 4 நிலைகளை, 4 தன்மைகளை கொண்டதாக இங்கே சொல்லப்படுகிறது. அந்த 4 தன்மை யாவை என்று சொன்னால், எவையவை என்று சொன்னால், உயிர்கள் ஆரம்பத்தில் எப்போதுமே இளமையாகவே இருப்போம் என்று கருதும். இந்த உயிர் இருக்கிறதே, இளமையோடு இருக்கின்ற பொழுது யோசித்து பாருங்கள். நாம் இளமையோடு இருக்கின்ற பொழுது வேறு எந்த சிந்தனையும் வராது. நாம் எப்பொழுதுமே இளமையாகவே இருப்போம் என்ற கருத்தில் அந்த எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த இளமை என்பது அளவில்லாதது என்று இந்த மனம் சொல்லும் நமக்கு. ஆனால் அது உண்மையா என்று சொன்னால் இல்லை. ஆரம்பத்தில் இந்த இளமை நிலையானது என்று தவறாக இந்த மனம் எண்ணும். இது இளமையின் தன்மை. இது ஒரு தன்மை. அடுத்த இந்த இளமையினுடைய முடிவு எது? அது முதுமையின் தன்மை. ஒரு நாள் இளமை முடிகின்ற பொழுது எப்படி பகல் முடிகின்ற பொழுது இரவு தொடங்குகின்றதோ அதுபோல் இளமை முடிகின்ற பொழுது தோன்றுவது முதுமை. அந்த முதுமை அது ஒரு தன்மை. அது சரி. 3வது, பிறக்கும் முன்பே வரையறுக்கப்பட்டு. எப்போ வரையறுக்கப்படுவது? பிறக்கும் முன்பே வரையறுக்கப்படுதான். என்னது? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இயங்குவது காலம். அந்த காலத்தினுடைய தன்மை 3வது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்குதல்லவா, அதுதான் நம்முடைய இயங்கக்கூடிய காலம், வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. அது காலத்தின் தன்மை. அது எப்போ வரையறுக்கப்படுகிறது? நாம் பிறக்கும் முன்பே வரையறுக்கப்படுகிறது. அதெல்லாம் சூட்சுமம். வரையறுக்கப்பட்டு இயங்குவதுதான் காலத்தின் தன்மை, இல்லையா? அதேபோல் பிறக்கும் முன்பே இருப்பது ஒரு காலம். இந்த 4 தன்மைகளும் இயல்பிலேயே யாரால் உருவாக்கப்படுகிறது தெரியுமா? இந்த 4 தன்மை, அதாவது இளமை, முதுமை, பிறப்பதற்கு முன்பு உள்ள ஒரு தன்மை, அதற்கு பிறகு இரண்டிற்கும் இடையே உள்ள காலத்தின் தன்மை. இந்த 4 தன்மைகளும் இயல்பிலேயே மாயையால் உருவாக்கப்படுகின்றன. இந்த 4 தன்மைகளும் மாயையால் உருவாக்கப்படுகின்றன. மாயா. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டால் என்ன செய்யலாம்?
என்றும் இந்த மாயாவை, இந்த மாயையை என்றும் தளராமல் அறுக்கும் சங்கரன். சங்கரன் தான் அழிப்பவன். நிறைய பேர் நம்மில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? படைப்பவன் பிரம்மா, காப்பவன் விஷ்ணு, அழிப்பவன் டிஸ்ட்ரக்ஷன், அழிப்பவன் சங்கரன். எனவே நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய பேர், ஓ சிவன் என்று சொன்னாலே, அந்த சங்கரன் என்று சொன்னாலே அழிப்பவன் என்று உள்ளுக்குள் மனதில் தோன்றுபவர்களும் உண்டு. இப்படி விந்தை மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த அழிப்பவன் எதை அழிக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய மாயாவை, நம்முடைய மாயை, நம்முடைய கர்ம வினைகளை அழிப்பவன் தான் சங்கரன். நம்முடைய வினைகளை, தீவினைகளை, கர்மாவை, மாயாவை அழிப்பவன் தான் சங்கரன் என்ற தன்மையை உணரலாம். இப்படி இதனை உணர்ந்த யார் உணர்ந்தவர்கள் என்று சொன்னால் சிவனடியார்கள். இப்படி இந்த சங்கரனுடைய பெருமையை உணர்ந்த சிவனடியார்கள் என்ன பண்றாங்க? அப்படிப்பட்ட சங்கரனுடைய தன்மைகளை எடுத்து சொன்னால், அவங்க எடுத்து சொல்வார்கள் சங்கரனுடைய பெருமை. ஏனென்று சொன்னால், மாயையை அறுப்பவன் அல்லவா அவன், கர்ம வினைகளிலிருந்து நம்மை காப்பவன் அல்லவா, தீவினைகளை அழித்து நம்மை காப்பவன் அல்லவா. அப்படிப்பட்ட சங்கரனின் தன்மைகளை எடுத்து சொன்னால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அது அரிக்கும் அயனுக்கும், அரி அயர்க்கு ஆமே, அதாவது விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் எட்டாத அளவு பெருமை உடையதாக இருக்கிறது. யாருடைய? சங்கரனுடைய பெருமையை சிவனடியார்கள். அந்த சிவனடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? சங்கரனின் தன்மையை உணர்ந்தவர்கள் எடுத்து சொல்லுகின்ற போது அது அரிக்கும் அயனுக்கும் எட்டாத அளவு பெருமை உடையதாக இருக்கிறது. சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அரி அயர்க்கு ஆமே. யாரு? நாளும் உணரில் அந்த 4 தன்மைகளையும் உணர்ந்து சங்கரனுடைய அந்த உணர்ந்து பெருமைகளை அடியார்கள் சொன்னால் அந்த பெருமை அரிக்கும் அயனுக்கும் எட்டாத அளவு பெருமை உடையதாக இருக்கின்றது என்று இப்பாடலிலே திருமூலர் மிக அற்புதமாக விளக்கின்றார். இதில் இந்த மும்மூர்த்திகளின் முறைமையை இங்கே எடுத்து இயம்புகின்றார். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.